Hare Krishna, dear devotees. Today we are again meeting for this Sri Brihat Bhagavatamrita by Srila Sanatana Goswami, translated by His Holiness Manaswami Maharaj, Part 1. नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. So we are starting today with text 69. So 69, text 69. वसन्ति भगवान् स्वर्गे महाभाग्य बलेन ये यो नृभिर् भारते वर्षे सत्पुण्ये लभ्यते कृतैः वसन्ति भगवान् स्वर्गे महाभाग्य बलेन ये यो नृभिर् भारते वर्षे सत्पुण्ये लभ्यते कृतैः. Translation. O Narada, on the strength of their great fortune, they live in the Swarga, which humans in Bharata Varsha attain only by excellent pious acts. So, yesterday one Mataji was asking question that is related to this actually. இது என்னன்னா, இங்க நாரதர் வந்துட்டு கிரேட் ஃபார்ச்சூன் தே லிவ் இன் த ஸ்வர்கா. நாரத ரிஷி மாதிரி பெரிய தேவ ரிஷிகள், இவங்கெல்லாம் தேவர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்வர்க்கத்துல அந்த ஃபார்ச்சுனேட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஹியூமன்ஸ் இந்த நம்மெல்லாம் வந்துட்டு பாரத வருஷத்துல அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் பயஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் நம்மளால அந்த ஸ்வர்க்கத்துல நம்ம அந்த அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த சிச்சுவேஷன் நமக்கும் கிடைக்கும்னா, அது எப்படி அந்த ஸ்வர்க்கத்துக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறாங்க. அந்த அது எந்த மாதிரி பயஸ் ஆக்டிவிட்டிஸ், யாரெல்லாம் வந்துட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு நமக்குள்ள. சோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துலாம். கமெண்ட்ரி. நாரதா பகவான், the devatas live in swarga, which is attained by humans in Bharatavarsa by doing excellent pious acts. Sat punya kritai. The devatas are, தேவதாஸ் வந்துட்டு ஸ்வர்க்கத்துல வாழ்றாங்க, அட்டைன்ட் பை ஹியூமன்ஸ் இன் பாரத வருஷா. நம்ம பாரத வருஷத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் கூட ஸ்வர்க்கத்தை அட்டைன் பண்ணி வாழலாம். எப்போனா நம்மளால எக்ஸலண்ட் பயஸ் ஆக்ட்ஸ் பண்றப்போ. The devatas are recipients of the Lord's mercy since they are opposite of humans. ஹியூமன்ஸ்க்கு ஆப்போசிட்டா தேவதாஸோட குவாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு அவங்க வந்து கிருஷ்ணாவோட மர்சிக்கு வந்துட்டு மிகவும் பாத்திரமா இருக்காங்க ஹியூமன்ஸை விட. இதெல்லாம் இப்ப யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு பிரயாக் பிராமணா சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்ணி விட்ட இந்த சவுத் இந்தியன் கிங் இப்ப நாரதர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த அந்த நேத்து பார்த்தோம் இல்லையா, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த கிங் வந்துட்டு எவ்வளோ ஹம்பிளா இருந்தார். அந்த டிவோட்டி, அந்த கிங் இத பேசுறாரு. Humans have short lives and devatas long lives because of drinking nectar. So இப்ப நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி லைஃப் சிஸ்டம் இருக்கு, தேவதாஸ்க்கு எந்த மாதிரி லைஃப் சிஸ்டம் இருக்கு, இந்த டிஃபரன்ஸ் எதனால அப்படின்னு சொன்னா, நமக்கு அவங்க வந்துட்டு இந்த நெக்டரை வந்து குடிக்கிறாங்க, which takes away death. ஆக்சுவலி இதுக்கு வந்துட்டு மகாராஜ் வந்துட்டு இட்ஸ் அன் எக்ஸாஜரேஷன் சொல்றாரு. என்னன்னா, கர்மயோகத்தை வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ரொம்ப கர்மயோகத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கும் வந்துட்டு ஒரு என்கரேஜிங்கா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு திஸ் எக்ஸாஜரேஷன்ஸ் ஹஸ் பீன் கிவன் இன் வேதாஸ். ஆனா வந்துட்டு நிஜமா வந்துட்டு இந்த அமிர்தம் வந்துட்டு அவங்களுக்கு டெத்தே கொடுக்காதா அப்படின்னா கிடையாது. மெட்டீரியல் வேர்ல்ட்ல எல்லாருமே வந்துட்டு அந்த டெத்து பர்த், நேற்று அந்த மாதாஜி கிட்ட மாதிரி டெத்து பர்த் எல்லாமே வந்துட்டு அதுக்கு சப்ஜெக்டட் தான் இருக்கு. ஆனா வந்துட்டு இங்க வந்துட்டு டெத்து பர்த் ஓல்ட் ஏஜ் டிசீஸ் கிடையாது.
ஏன்னா அதுக்குள்ளேயே அவங்க அந்த டைம் தீர்ந்ததுமே they come down. அதனால there is no that place, that Swarga, it doesn't have this place, these things, these 4 things. So let me show you some pictures for this. So இப்போ வந்துட்டு நாரதர்கிட்ட இருந்து நம்ம அந்த கிங்குக்கு வந்தோம். நாரதா and then the king and then the Narada and the king speaking yesterday, and then the just yeah. So share screenல இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இதெல்லாம். சோ இதுதான் வந்துட்டு அவங்க அமிர்தம் கடைஞ்சு எடுத்தது. இந்த அமிர்தத்தை வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட இட் கேன் நாட் ஸ்டாப். ஆக்சுவலி இட்ஸ் அன் எக்ஸாசரேஷன் தான். பட் மகாராஜ் என்ன சொன்னார்னா கிளாஸ்ல, இந்த அமிர்தம் வந்துட்டு அவங்களுக்கு ஜென்ரலி இந்த அசுராசும் தேவதாசும் ஃபைட் பண்றப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஹர்ட் ஆயிடுச்சு, வூண்ட் ஆயிடுச்சு, அதெல்லாத்தையும் வந்துட்டு இந்த அமிர்தம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதுல இருந்து அவங்கள காப்பாத்துது. சப்போஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு நிறைய அதாவது என்ன சொல்றது, ரொம்ப டெத்லி அவங்க வூண்ட் ஆயிட்டாங்களா கூட, டெத் அளவுக்கு வூண்ட் ஆயினா கூட இந்த அமிர்தம் வந்து அவங்கள காப்பாத்திடும். சோ இதெல்லாம் வந்துட்டு அமிர்தத்தை பத்தி சொன்னாரு. திஸ் இஸ் த கிங், நவ் திஸ் இஸ் அமிர்தா. சோ நம்ம நேத்து பார்த்தது என்னன்னா, இந்த மாதிரி ஸ்வெட் அங்க கிடையாது, ஸ்மெல் அங்க கிடையாது, நம்ம உடம்புல இருந்து வர ஸ்மெல்லு இல்ல ஸ்வெட்டு, வேர்க்கிறது, அதுக்கப்புறம் பர்த்து, டெத்து, ஓல்ட் ஏஜ், டிசீஸ் அப்படின்ட்டு எதுவுமே அங்க கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் எதனால? ஏன்னா இந்த அமிர்தம் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க, அதனால. பட் ஆக்சுவலி வந்துட்டு இந்த அமிர்தம் வந்துட்டு இந்த டெத்து, அந்த பர்த், இதெல்லாம் அந்த அமிர்தம் ஸ்டாப் பண்ணல. அந்த இடம் வந்துட்டு அந்த 4 சமானமும் இல்லாம வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஆறதுக்குள்ள அந்த புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா நம்ம திரும்பி கீழே வந்துடணும். திஸ் இஸ் த பாயிண்ட் அங்க கொடுத்திருக்கிறது. So we will go to the slide now. So இப்போ வந்துட்டு we will go to this slide. Humans attain great wealth by constant worship, while devatas give at their will to those who worship them. So humans வந்துட்டு நிறைய வெல்த் எல்லாம் செலவு பண்ணி கான்ஸ்டன்டா வர்ஷிப் பண்ணா, அதெல்லாம் வர்ஷிப் பண்ணா நமக்கு ஏதாவது ஒரு வெல்த்தோ, இதெல்லாம் இப்ப நிறைய பேர் வந்துட்டு யஜ்யங்கள்லாம் பண்றாங்க, அதெல்லாம் பண்ணிதான் நமக்கு வந்துட்டு வெல்த் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நார்மலா வந்துட்டு இந்த கணேச யஜ்யம், அப்புறம் இந்த லக்ஷ்மி விஷ்ணு யஜ்யம், இதெல்லாம் நிறைய பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி அதனால அவங்க வந்துட்டு வெல்த் எல்லாம் வந்துட்டு யஜ்யத்தினால பெறுறாங்க. ஆனா இங்க தேவதாஸ்க்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்க தேவதாஸ் ஆர் வெரி இண்டிபெண்டன்ட், ஆக்டிங், தே ஆக்ட் ஆஸ் தே ப்ளீஸ். அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அவங்க இண்டிபெண்டன்ட்டா ஆக்ட் பண்றாங்க. ஹியூமன்ஸ் ஆர் ஆப்போசிட் டு தேவதாஸ் இன் மெனி அதர் குவாலிட்டிஸ் ஆல்சோ. ஹியூமன்ஸ் வந்துட்டு மெனி வேஸ்ல வந்துட்டு தேவதாஸ்க்கும் ஆப்போசிட் குவாலிட்டிஸ் வச்சிருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸ்பிளைன் லேட்டர் ஆல்சோங்கிறாரு மகாராஜ். ஓகே, இப்ப 70 டெக்ஸ்ட் 70. இந்த டெக்ஸ்ட் 70க்கு போறதுக்கு முன்னால இங்க எப்படி வந்துட்டு நமக்கு இந்த இந்த ஸ்வர்க்கம் இருக்கும்னு பாத்துக்கலாம். So you can see this picture. ஸோ இதுல வந்துட்டு எப்படி வந்துட்டு இதுல ஸ்வர்க்கத்துல இந்த பறக்கும் குதிரைகள், இந்த குதிரைகளுக்கு பேர் வந்துட்டு உச்சேஸ்ரவா. இந்த உச்சேஸ்ரவா வந்துட்டு இந்திரனோட ஹார்சஸ். ஸோ அங்க வந்துட்டு இந்த மாதிரிக்கு நம்ம நேத்தே படிச்சோம், அங்க வந்துட்டு ஹாப்பினஸ் தான் இருக்கு, அங்க தர்ஸ்ட் கிடையாது, ஹங்கர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டான்ஸு, பாட்டு, இதெல்லாம் அங்க வந்துட்டு நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் போன கிளாஸ்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்லைடுக்கு போலாம்.
text 70. Mune vishishtastatrapi tesham indraha purandara nigrahe anugrahe apisho vrishtibiloka jivanaha. Mune vishishtastatrapi tesham indraha purandaraha nigrahe anugrahe apiso vrishtibiloka jivanaha. Translation. My dear sage, the most distinguished of these devatas is Purandara Indra. He is capable of both cursing and giving benedictions, and he gives the world prosperity by providing rain. So இப்போ இந்த இந்திரனால இப்போ இந்திரனால நம்மள கர்ஸ் பண்ணவும் முடியுமா, பெனடிக்ஷன்ஸும் கொடுக்க முடியுமா? இவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெயின் எல்லாம் கொடுத்து நம்மள வந்துட்டு காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு மகாராஜ் வந்துட்டு இந்திரனை பத்தின பெருமைகளை சொல்றார். சோ திஸ் இஸ் இந்திரா ஆன் ஐராவதா. இதான் அவரோட எலிஃபென்ட் ஐராவதா. சோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரிக்கு தும்பிக்கைங்கெல்லாம் வந்துட்டு நல்லா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. அதுக்கு வந்துட்டு டஸ்க் வந்துட்டு so many tusks are there. This is also one of the picture of Indra, and generally he is responsible to give rain. Rain Varuna Devan வந்துட்டு இவருக்கு அண்டர்ல இருக்கிறதுனால he can command him, order him to give lots of rain if he wants. இந்திரனுக்கு வந்துட்டு நிறைய அவர் உடம்பெல்லாம் கண்ணா இருக்கு பாருங்க. So this is also one of the importance of Indra. He got a curse because of that. So such a kind of thunders and rains இதெல்லாம் நம்ம வந்துட்டு அடிக்கடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல, அதெல்லாம் வந்துட்டு because of Indra. Without Indra's command, Varuna doesn't give all these kinds of rain. So இந்த these kind of பிரளயத்துல வர இந்த ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான கிளவுட்ஸ், தண்டர் அண்ட் ரெயின் இதெல்லாம் அவர் வந்துட்டு எப்ப கொண்டு வந்தார்னா கிருஷ்ணாவோட அந்த லீலையில அவர் கொண்டு வந்தார். தனக்கு இந்திர பூஜை அவங்க கொடுக்காதப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால அவர் வந்துட்டு விருந்தாவனத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ரெயினை கொண்டு வந்தாரு. இப்போ நெக்ஸ்ட் we are seeing அஸ்வமேத யக்ஞா. சோ அது வந்துட்டு நம்ம இந்த ஸ்லைடுக்கு போய் படிச்சுட்டு அப்புறமே இந்த ஸ்லைட்ஸ்க்கு வரலாம். Among the devatas, Indra is a Lord's special object of mercy. He has the ability to curse and give benedictions. It was said previously that the devatas give what their worshippers desire. However, Indra, without considering what they desire, can give much more. Thus, he is superior to the other devatas. He gives prosperity to the world's loka jivanaha by giving rain. So, Indra வந்துட்டு இப்போ கொஞ்சம் முன்னால சொன்னோம், தேவதாஸ் வந்துட்டு ஹியூமன்ஸை விட எப்படி அவங்க வந்துட்டு கிரேட்னா, அவங்க நம்ம கேட்கறத வந்துட்டு கொடுக்க, அதாவது மெட்டீரியல் திங்ஸ், நாட் லிபரேஷன் ஆர் சம்திங் லைக் தட். ஸ்பிரிச்சுவலா அவங்களால எதுவும் கொடுக்க முடியலனாலும் மெட்டீரியல் திங்ஸ் அவங்களால கொடுக்க முடியும். இப்ப நம்மளால ஹியூமன்ஸ் வந்துட்டு நம்ம அதுக்கோசரம் வந்துட்டு நம்ம என்டிவர் பண்ணி நம்ம அதுக்கோசரம் யஜ்யம் எல்லாம் பண்ணி அதுக்கோசரம் வேண்டுறோம். பட் அங்க அவங்க அதெல்லாம் பண்ண தேவையில்லை, யஜ்யம் எல்லாம் பண்ண தேவையில்லை. தே கேன் கிவ் அதர்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பெனடிக்ஷன்ஸ். சோ இந்திரா வந்துட்டு அதுல வந்துட்டு நம்பர் 1. ஹி இஸ் அ தேவேந்திரா. தேவர்களுக்கெல்லாம் இந்திரா தான் வந்துட்டு கிங். So however, Indra without considering what they desire can give much more. So இந்திரா வந்துட்டு இப்போ நம்ம எதுக்கு தான் டிசைர் பண்றோங்கிறது இல்லாம அவரால் இன்னும் ஜாஸ்தி கொடுக்க முடியும். எப்படின்னா, இப்போ ஒரு நாட்டுக்கு தேவையான ரெயின், ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லா செல்வ செழிப்பு எல்லாமே அந்த ரெயின்னாலதான் வருது. சூரியன் எல்லாருமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, அவரால் இன்னும் ப்ராஸ்பெரிட்டி நிறைய அவர் நினைச்சாருன்னா கொடுக்க முடியும் லோகத்துக்கு. இது இந்திரனோட பெருமைகள். இப்போ டெக்ஸ்ட் 71. त्रिलोकीश्वरतायस्य युगानां
एकसप्ततिम् याश्वमेध सातेनापि याश्वमेधा सातेनापि सार्वभौमस्य दुर्लभा त्रिलोकीश्वरता यस्य युगानाम् एकसप्ततिम् याश्वमेधा सा 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 सतेनापि सार्वभौमस्य दुर्लभा. Translation: He rules the 3 planetary systems for 71 yuga cycles, a length of sovereignty no mundane king could earn, even by 100 Ashwamedha Yajna. அப்படின்னா கமெண்ட்ரியில மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, ஃபார் 71 யுகா சைக்கிள்ஸ்க்கு cycles of the 4 yugas, Indra controls the 3 planetary systems. இந்த உலகங்களையும் கீலோகம், பூலோகம், மேலோகம் இத எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, இந்திராவோட கண்ட்ரோல்ல இருக்கு. தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. நான் வந்துட்டு அவ்வளவு பெரிய கண்ட்ரோலரே கிடையாது. இப்போ இந்த ராஜா சொல்றாரு, நான் அந்த இந்திரனை விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்கீங்களே, என்ன போயிட்டு நிறைய செல்வம் இருக்கு, நீ எல்லாருக்கும் எல்லாத்தையும் வள்ளல் மாதிரி கொடுக்குற அப்படின்னு சொன்னா இந்திரனை விடவா? சோ இந்திரா வந்துட்டு 3 பிளானட்டரி சிஸ்டம்ஸே அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றாரு. அவர் அந்த 3 பிளானட்டரி சிஸ்டம்க்கே ராஜாவா இருக்கிறாரு, தேவேந்திரனா இருக்கிறாரு. அதெல்லாம் என்னால பாசிபிள் கிடையவே கிடையாது. ஈவன் இஃப் ஐ கண்ட்ரோல் த ஹோல் எர்த், மொத்தம் பூமியுமே நான் கண்ட்ரோல் பண்ணா கூட இந்திரன் அளவுக்கு நான் வரவே முடியாது. ஈவன் பை பர்ஃபார்மிங் 100 அஸ்வமேத யஜ்ஞா. நான் வந்துட்டு ஒரு அஸ்வமேத யஜ்ஞம் கிடையாது, ஒரு 100 அஸ்வமேத யஜ்ஞம். அதாவது அஸ்வமேத யஜ்ஞம்னா ஒரு ஹார்ஸை வச்சு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ பண்ணி இந்த அஸ்வமேத யஜ்ஞத்தை யார் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? நம்ம யுதிஷ்டிர மகாராஜர் பண்ணார். சோ அப்போ அதுக்கு வந்து கிருஷ்ணா வந்துட்டு மெயின் ஹோஸ்டா வச்சார். So it would be difficult since I am under control of my karma, and since performing the yajna is difficult with possibility of mistakes. So என்னால இந்த 100 அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணா கூட என்னோட கர்மாவை தொலைக்க முடியாது. I am under control of my karma. என்னால இந்த இந்திரன் சாதிச்சதெல்லாம் சாதிக்க முடியாது. ஏன்னா என்னால ரெயின் எல்லாம் கொடுக்க முடியாது. So since performing the yajna is difficult with possibility of mistakes. ஏன்னா இந்த அஸ்வமேத யஜ்ஞம் எந்த யஜ்ஞம் பண்ணாலும் அதுல வந்து டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா யஜ்ஞம் பண்றப்ப அதுல சின்ன மிஸ்டேக் ஆயிட்டா கூட பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதனால இந்த இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட நேச்சர் அது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அப்போ நம்ம வந்துட்டு மிஸ்டேக்ஸ் பண்றப்ப அதோட கரெக்டான அந்த பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்றார். சோ நம்ம இந்த அஸ்வமேத யஜ்ஞத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ. சோ அஸ்வமேத யஜ்ஞம் இங்க வந்துட்டு இந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சோ அஸ்வமேத யஜ்ஞா விஸ்டம் ஆஃப் த ஏன்ஷியன்ஸ் அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குதிரைய வந்துட்டு யஜ்ஞத்துல கொடுத்துருவாங்க, சாக்ரிஃபைஸா கொடுத்துருவாங்க. அந்த யஜ்ஞத்துல சாக்ரிஃபைஸா கொடுக்கக்கூடிய ஹார்ஸ்க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பர்த் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஹியூமன் பர்த் வந்துட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க அப்பவே. சோ அதனால அந்த அளவுக்கு அவங்களால அந்த யஜ்ஞத்தை வந்துட்டு சிறப்பா பண்ணி அந்த யஜ்ஞத்துல யஜ்ஞ புருஷனை அவரால வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த பலியிடப்பட்ட ஹார்ஸ்க்கு அவங்களால மறுபிறவியும் நல்லா வாங்கி தர முடியும். அந்த அளவுக்கு அந்த யஜ்ஞங்கள்லாம் இருக்கும். சோ அந்த காலத்துல வந்துட்டு இந்த அஸ்வமேத யஜ்ஞத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹார்ஸ வந்துட்டு ஒவ்வொரு ஊரா அத போக சொல்லுவாங்க. அத வந்து அதுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு அது மேல ஒரு சிம்மாசனம் மாதிரிக்கு ஒண்ணு வச்சு அத வந்துட்டு அந்த அந்த கிரவுனோட அந்த இதோட அனுப்புவாங்க. அத வந்துட்டு அந்த எந்த ராஜா நடத்துறாரோ அந்த ராஜா வந்துட்டு அவங்களுடைய பர்சன்ஸையும் கூட அனுப்புவாங்க. இந்த இந்த ஹார்ஸை யாரான கட்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல இந்த ஹார்ஸ கட்டி போடல ஓகே அப்படின்னு அவங்க ஊர்ல அத வந்து போறதுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வமேத யஜ்ஞம் நடக்கிறதுக்கான அந்த செலவுல நானும் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சோ அதனால அவங்க வந்துட்டு வரி பணம் போல அவங்களுக்கு கட்டுவாங்க. அந்த அஸ்வமேத யஜ்ஞம்
நான் வந்துட்டு இந்த ராஜாக்கு அண்டர்ல வந்துடுறேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ இது வந்துட்டு பயஸ் கிங்ஸ் அந்த காலத்துல யுதிஷ்டிர மகாராஜ் மாதிரி பெரிய ராஜாக்கள் பண்ணினாங்க. இந்த மாதிரி அஸ்வமேத யஜ்ஞத்தை பண்ணாங்க. ஓகே, வில் கோ டு த ஸ்லைட்ஸ் நவ். சோ 72 இப்போ இப்போ இன்னொன்னு இங்க இன்னொரு பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம். 71 யுகா சைக்கிள்ஸ்ன்னு குடுத்திருக்கு. 71 யுகா சைக்கிள்ஸ்னா 71 யுகா சைக்கிள்ஸ் மல்டிப்ளைட் பை 4. சத்யயுகா, திரேதாயுகா, துவாபரயுகா, கலியுகா. இது வந்துட்டு ஒரு சைக்கிள். யுகா சைக்கிள். ஒரு யுகா சர்க்கிள்க்கு 4 யுகாஸ் இருக்கு. சத்யயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சோ அப்ப 71 டைம்ஸ்னா 71 மல்டிப்ளைட் பை 4. இதுதான் வந்துட்டு இந்திரா வந்துட்டு நம்மளோட எல்லா அந்த உலகத்தையும் ஆள்றாரே அந்த அந்த டைம் பீரியட். இந்த இந்த 71 மல்டிப்ளைட் பை 4 எவ்வளவு வருதோ அந்த அந்த யுகா சர்க்கிள் டைமுக்கு அவர் வந்துட்டு இந்த லோகத்தையும் அவர் ஆட்சி புரியுறாரு இந்திரா. சோ அப்ப என்ன வந்துட்டு நீங்க வந்துட்டு பெரிய ராஜான்னு சொல்றீங்களே, இது வந்துட்டு என்ன, நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்பேனை வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னிந்திய மகாராஜா அந்த மாதிரி சொல்றதுக்கோசரம் இந்திரனை கம்பேர் பண்ணிக்கிறார் தன்னோட. டெக்ஸ்ட் 72. ஹயா உச்சைஸ்வ ஹயா உச்சைஸ்ரவா யஸ்ய கஜ ஐராவதோ மகான் காமது கௌர் உபவனம் நந்தனம் ச விராஜதே. உச்சேஸ்வரா is his horse and Airavata his mighty elephant. His cow is Kamaduk and his garden is the resplendent Nandana. உச்சைஸ்ரவா அவரோட ஹார்ஸோட பேரு உச்சைஸ்ரவா. ஐராவதா வந்துட்டு அவரோட மைட்டி எலிபென்ட். அவர் அது மேலதான் ஏறி வருவார் எப்பயுமே இந்திரன். ஹிஸ் கவ் இஸ் காமதுக். நம்ம காமதேனுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காமதேனுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு காமதுக். இது வந்துட்டு அவரோட நந்தனத்துல அவரோட கார்டன் பேரு நந்தனா. Commentary. His horse and elephant are great, having the best qualities since they arose from churning the milk ocean. அந்த அமிர்தம் வந்தது இல்லையா, அந்த மில்க் ஓஷன்ல அவங்க வந்துட்டு அந்த மந்தார மலையை கடைஞ்சப்போ இந்த ஹார்ஸ், இந்த உச்சேஸ்வரவா ஹார்ஸ், அந்த ஐராவதா எலிஃபென்ட் இதெல்லாம் வந்தது. அப்போ வந்துட்டு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அதுல இருந்து வந்துட்டே இருந்தப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதை கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு இந்திரனுக்கு இதெல்லாம் கிடைச்சது. இந்த நந்தவனம் இதெல்லாம், இந்த ஹார்ஸ், எலிஃபென்ட் இதெல்லாம் கிடைச்சது. ஸோ 73. இப்போ டெக்ஸ்ட் 73. இந்த பிக்சர்ஸ் பார்த்துடலாம். இப்போ உச்சேஸ்வரவா அவங்களோட பிக்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயங்கரமா இருக்கு. இந்த மந்தார மலைய இந்த மாதிரிக்கு கடையிறப்போ இந்த பக்கம் அசுராசு, அந்த பக்கம் தேவதாசு வச்சு கடையிறப்போ, வாசுகிய வச்சு கடையிறப்போ வாசுகி கிட்ட இருந்து எவ்வளவு பயங்கரமா இந்த மாதிரி பாய்சன் வருது பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் உச்சேஸ்வரவா ஹார்ஸ். அந்த கடைஞ்சப்போ அதுல இருந்து வெளிவந்த ஹார்ஸ் இது. இந்த ஒயிட் ஹார்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஹார்ஸை வந்துட்டு இந்திரனுக்கு கிஃப்டா கிடைச்சது இது. அதுக்கப்புறம் இந்த ஐராவத்தும் அவருக்கு வந்துட்டு இத்தனை டஸ்க்ஸ் அதுக்கு இருக்கு. ஒரு டஸ்க்கு 2 டஸ்க்ஸ் இருக்கும் இல்லையா எலிஃபென்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி இல்லாம இதுக்கு நிறைய டஸ்க்ஸ் இருக்கு. See, I think 4 tusks are there. ஸோ எப்பயுமே வந்துட்டு தேவேந்திரன் வந்துட்டு இந்த ஐராவதத்து மேல வந்துதான் ஃபைட்டிங் எல்லாம் பண்ணுவார். அடுத்தது காமதுக்கு. ஸோ இந்த காமதேனு. ஸோ காமதேனுக்கு ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு கேர்ள் மாதிரிக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி இந்த காமதேனுவை வந்துட்டு பிக்சர்ஸ் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். அவங்க அவங்க வந்துட்டு ஹவு ஷி இஸ் தேவி பர்சானிஃபைட், பசு தேவி அது. ஸோ இங்க வந்துட்டு காமதேனு இந்த மாதிரி பசுமான காமதேனுன்னு சொல்றோம். அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த இந்திரன் கிட்ட இருக்கிற காமதேனு வந்துட்டு
இந்த மாதிரிக்கு அவங்க பாலெல்லாம் புழிய வேணாம். அதுல இருந்து அப்படியே கொட்டும் அந்த பால். அந்த மாதிரிக்கு. She can fly. She'll have a wings also. இதான் காமதேனுவோட காமதேனு, காமதுக் போத் ஆர் சேம். சுரபி பசுக்கள் நம்மளோட கிருஷ்ணாவோட சுரபி பசுக்களும் காமதேனுக்கு ஈக்குவலா இருப்பாங்க. ஓகே. So now this is the Nandana garden. So இந்த கார்டன்ல தான் அவங்க வந்துட்டு ஜெனரலி அவங்க இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்லைடுக்கு போயிடலாம். டெக்ஸ்ட் 73. பாரிஜாதாதயோ யத்ர வர்தந்தே காமபுராகாஹ காமரூப தரா கல்ப த்ருமாஹ கல்பலதான்விதாஹ பாரிஜாதாத்யோ யத்ர வர்த்தந்தே காம பூரகாஹ காமரூப தராஹ கல்ப த்ருமாஹ கல்ப லதான்விதஹ. Translation: In that garden are trees like the parijada, whose flowers yield whatever one may desire. Those trees adorned with desire-fulfilling creepers assume whatever forms one may like. Those trees adorned with desire-fulfilling creepers assume whatever forms one may like. இப்போ இந்த பாரிஜாதா ட்ரீஸ் வந்துட்டு இவரோட நந்தனத்துல இருக்கான். இவரோட நந்தவனத்துல இருக்கான். இந்த தேவேந்திரனோட நந்தவனத்துல இருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான் இந்த ஃப்ளவர்ஸ். அந்த அவருடைய நந்தவனத்துல இருக்கிற அந்த பாரிஜாதம் ட்ரீல வர அந்த ஃப்ளவர்ஸ் நம்ம என்ன டிசைர் பண்ணாலும் கொடுக்குமா. தோஸ் ட்ரீஸ் அடோன் வித் டிசைர் ஃபுல்ஃபில்லிங் கிரீப்பர்ஸ். அதுல வந்துட்டு கொடிகள் இருக்கு இல்லையா, அந்த பாரிஜாத அந்த தேவேந்திரனோட பாரிஜாத ட்ரீல இருக்கிற அந்த கொடி அஸ்யூம் வாட் எவர் ஃபார்ம்ஸ் ஒன் மே லைக். ஸோ அதான் நம்ம வந்துட்டு அதுல இருந்து நம்ம என்ன ஃபார்ம்ஸ் நம்ம மாத்திக்கலாமா, நம்மளோட ஃபார்ம்ஸ் அந்த கிரீப்பர்ஸை தொட்டோம்னா. அது டிசைர் ஃபுல்ஃபில்லிங் கிரீப்பர்ஸ் அவங்கள தொடர்றதுனாலயோ இல்ல அவங்களோட கருணையினால ஒருத்தர் வந்துட்டு வாட் எவர் ஃபார்ம்ஸ் ஒன் மே லைக், நமக்கு என்ன ஃபார்ம் வேணுமோ அந்த ஃபார்முக்கு நம்ம மாறிடலாமா அந்த டிசைர் கிரீப்பர்ஸை தொடரப்போ. கமெண்ட்ரி: யத்ரா மீன்ஸ் இன் தட் கார்டன். இப்போ இதையும் நம்ம இந்த 74 படிச்சிட்டோம்னா நம்ம அங்க பிக்சர்ஸ்க்கு போயிடலாம். ஏஷாம் ஏகேன புஷ்பேன யதா காமம் சுசுத்யதி விசித்ர கீத வாதித்ர நிருத்ய வேஷாசனாதிகம் ஏஷாம் ஏகேன புஷ்பேன யதா காமம் சுசுத்யதி விசித்ர கீத வாதித்ர நிருத்ய வேஷாசனாதிகம். Just by one flower from those trees, one can fully satisfy one's desires, whether for varieties of songs, music, dances, clothing, ornaments, food or anything else. ஒரே ஒரு பூ அந்த ட்ரீல இருந்து ஒருத்தர் கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்மளோட கம்ப்ளீட் டிசைர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாமா. வெதர் அது வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், டான்சஸா இருக்கலாம், க்ளோதிங்கா இருக்கலாம், ஆர்னமெண்ட்ஸ், ஃபுட்டு, எனிதிங். நம்ம என்ன கேட்குறோமோ, என்ன வெரைட்டி நகை கேட்குறோமோ எல்லாமே அங்க அந்த தேவேந்திரனோட நந்தவனத்துல இருக்கிற அந்த பாரிஜாதம் ஃப்ளவர், ஒரே ஒரு ஃப்ளவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கான். By just one flower from the garden, one attains astonishing songs, music, astonishing, அதி அற்புதமான மியூசிக், அதி அற்புதமான பாட்டுக்கள், அதுக்கப்புறம் டான்சிங், ஆர்னமெண்ட்ஸ், ஃபுட், as well as drinks, beds and seats. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வச்சிருமா அந்த ஒரே ஒரு ஃப்ளவர். One's desires are fully satisfied. So now we will go to the pictures.
என்னாச்சு? Okay. So this is the பாரிஜாத flowers. நாம இங்க பாக்குறோம் இல்லையா? இது பாரிஜாத flower தான் இங்கேயும் சொல்றாங்க, பவளமல்லின்னு சொல்றாங்க. So this is the பாரிஜாத flowers and this one பாரிஜாத flower, ஒரே ஒரு flower போதும், ஒரே ஒரு பவளமல்லி நம்ம இங்க சொல்றோம், அங்க பாரிஜாதா அந்த flower can give anything whatever we like. அதான். ஓகே. சோ இந்த பாரிஜாதா ஃப்ளவர் கோசரம் தான் கிருஷ்ணா வந்துட்டு இந்த கிருஷ்ணா அந்த பாரிஜாத ஃப்ளவர் கோசரம் இங்க வந்தார் இல்லையா, இவர் வந்துட்டு தூக்கி கொடுக்க வேண்டியதுன்னா நந்தனத்தையே தூக்கி கொடுக்க வர கிருஷ்ணாவே அவரோட சத்தியபாமா கோசரம் கேட்டுக்கிட்டு வராருன்னா இவர் கொடுக்காம சண்டை பிடிக்கிறாரு இந்த தேவேந்திரன். சோ அதனால அது அப்புறம் வரும் இந்த இந்த இதுலயே இந்த சாப்டர் இந்த பின்னால வர சாப்டர்ஸ்ல வரும். சோ அப்ப வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு அவர்கிட்ட ஃபைட் பண்ணி அந்த பாரிஜாதா ஃப்ளவர்ஸ் இருக்கிற அந்த ட்ரீயே அப்படியே தூக்கி போயிட்டார். ஸோ இது வரைக்கும் நமக்கு இப்போ முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்டுக்கு போயிடலாம். 74 டெக்ஸ்ட் 74 எஸ் 75. ஆஹா किं वाच्यं परं तस्य सौभाग्यं भगवान् गतः कनिष्ठा भ्रातृतां यस्य विष्णोर्वामनरूपधृक् आह किं वाच्यं परं तस्य सौभाग्यं भगवान् गतः कनिष्ठा भ्रातृतां यस्य Vishnurvamanaroopadrik. Translation. And oh, what more can be said of Indra's greatest fortune? Vishnu has taken the form of Vamanadeva and became his younger brother. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்திராவோட கிரேட்டஸ்ட் ஃபார்ச்சூன், அவருக்கு என்ன வைபவம் கிடைச்சதுன்னா விஷ்ணுவே அவரோட தம்பியா வந்து பிறக்கிறார். சோ அந்த அங்க பிறப்பு இறப்பு கிடையாதுங்கிறதுனால அவரோட பிரதரா வாமனதேவ வந்துட்டு அங்க அவதரிக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். விஷ்ணு ஹேஸ் டேக்கன் த ஃபார்ம் ஆஃப் வாமனதேவா. சோ வாமனதேவுக்கு இன்னொரு பேரு இந்திரன், தேவேந்திரனோட தம்பிங்கிறதுனால அவரோட இன்னொரு பேர் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா. ஜஸ்ட் a minute. Good. சோ இப்போ வந்துட்டு தேவேந்திரா, அதுக்கப்புறம் வாமனதேவா. சோ இப்ப கமெண்ட் இல்ல, தஸ்யா மீன்ஸ் இந்திரா. சோ அதனால இவரு இந்த வாமனதேவ் வந்துட்டு விஷ்ணு வாமனதேவ் வந்துட்டு நமக்கு இந்திராவோட பிரதரா இருக்கிறதுனால இந்திரா எவ்வளவு பெரியவர் இவரு இந்திரா. சோ அதனால வந்துட்டு இவரை போயிட்டு என்னோட கம்பேர் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு நம்ம இந்த கிங். Lord Vamanadeva pleases Indra by protecting him from dangers and personally accepts the elaborate worship Indra offers. Daily Indra வந்துட்டு நம்ம இது வாமனதேவுக்கு என்னென்ன கொடுப்பார்னா டெய்லி பெரிய பெரிய யஜ்ஞங்கள் பண்ணி இந்திரா ஆஃபரிங்ஸ் எல்லாம் பண்ணுவார். பட் யூ ஆல்ரெடி நோ திஸ் பிசைட்ஸ் அதர் திங்ஸ். நாட் ஓன்லி டஸ் த லார்ட் become Indra's younger brother but performs actions suitable to that position. அவர் எப்பயுமே எதை ஒண்ணுமே இந்திரா கிட்ட கேட்டுதான் பண்ணுவாரா வாமனதேவா. சோ அதனால விஷ்ணு protects Indra from dangers and accepts directly the worship performed elaborately by Indra. டெய்லி இந்திரா வந்துட்டு என்னென்னலாம் வர்ஷிப் கொடுக்குறாரோ அது எல்லாத்தையும் வந்துட்டு வாமனதேவ வந்துட்டு உபேந்திராங்கிற பேர்ல எடுத்துக்கிறார். சோ அவருக்கு உப இந்திரா அப்படின்னா அவருடைய பிரதர் உபேந்திரா. ஹி பர்சனலி அக்செப்ட்ஸ் தி ஆர்டிகல்ஸ் ஆஃபர்ட். பர்சனலி வந்து உட்கார்ந்து இந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் யஜ்ஞம் எல்லாம் அவருக்கு வந்துட்டு அவர் முன்னால உட்கார வச்சு டைரக்டா இந்திரா பண்ணுவாரா, எல்லாத்தையும் அப்படியே ஆஃபரிங் கொடுப்பாரா, ஆஃபரிங் அப்படியே அங்க உபேந்திரா உட்கார்ந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாராம். எவ்வளோ ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சொல்றார், தென்னிந்திய ராஜா சொல்றார். திஸ் இஸ் a further description of Indra's good fortune. You know about Indra's good fortune. You know other things as well.
அப்போ வந்துட்டு நம்ம நாரத ரிஷிய கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க தேவ ரிஷி தானே, உங்களுக்கு தெரியல, நீங்க பார்க்காததா? நீங்க வந்துட்டு இந்திராவோட குட் ஃபார்ச்சூன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சோ நீங்க வந்துட்டு என்ன அங்க வந்துட்டு நேர்ல நீங்க பார்க்குறீங்க, இந்திரா எந்த மாதிரி ஒரு யக்ஞா பண்ணிட்டு இருக்கிறாரு, எப்படி வந்துட்டு நம்ம உபேந்திரா வாமனதேவ் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. அ நேர்ல உட்கார்ந்து அதெல்லாம் அந்த ஆஃபரிங்ஸ் அக்செப்ட் பண்றாரு. நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? தெரிஞ்சிருந்தும் என்னையே நீங்க வந்துட்டு கிரேட்டா பேசுறீங்க. Since Vishnu has become his younger brother, Indra can intimately show his affection to him. So அதனால இன்டிமேட்டா அவருக்கு தன்னோட அஃபெக்ஷன காமிக்கிறாரு. Or you know things other than what I have stated. உத்த அபரம். How can I describe them? நீங்க எனக்கு தெரியாத விஷயங்கள் நெறைய உங்களுக்கு நேர்ல அங்க போய் பார்த்து உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கச்ச நீங்க எப்படி நான் தான் வந்துட்டு கிருஷ்ணரோட அன்புக்கு பாத்திரம் ஆயிட்டேன்னு சொல்லி நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்திரனை பத்தி ரொம்ப உயர்வா பேசி இந்த பார்ட் thus ends the first chapter of part 1 of Srila Sanatana Goswami's Brihad Bhagavatamrita entitled Bauma on the Earth. So இப்போ நம்ம கொஞ்சம் பிக்சர்ஸ்க்கு போலாம். சோ இப்போ இந்த பிக்சர்ல நமக்கு வாமனதேவர் உபேந்திரா அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கிறாரு. அங்க வந்து அவர் செல்லமா எல்லாரும் உபேந்திரான்னு கூப்பிடுறாங்க. இங்க நம்ம வாமனதேவா இங்க வராரு. சோ அவர் வந்துட்டு பலி சக்கரவர்த்தியோட தலையில தன்னோட பாதங்களை வச்சாரு. பூமிக்கும் மேல் லோகத்துக்கும் கீழ் லோகத்துக்கும் தன்னோட கால 2 ஸ்டெப்ஸ் வச்சுட்டு 3ஆவது ஸ்டெப் எங்க வைக்கட்டும்னு கேட்டார். சோ இதுதான் வந்துட்டு நமக்கு உபேந்திராவோட உபேந்திரனையே தம்பியா வச்சுட்டு இருக்கிற அந்த இந்திரன் எவ்வளவு கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்போ உங்களுக்கோசரம் நிறைய கொஞ்சம் இந்த ஸ்லைட்ஸ் நேத்து கொஸ்டின்கோசரம் ஆன்சர்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். சோ இப்போ இங்க வந்துட்டு விஷ்ணு இருக்கிறாரு. இது வந்து நேத்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ். எப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து எப்படி வந்துட்டு அவருடைய ரோம துவாரங்கள்ல இருந்து எவ்வளவு யூனிவர்சஸ் வருது பாருங்க. சோ யூனிவர்சஸ் எல்லாம் எவ்வளோ யூனிவர்சஸ் வருது. இந்த ஒவ்வொரு இது வந்துட்டு காஷியல் ஓஷன். இது காஷியல் ஓஷன் காரண கடல்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு காரணோதகசாயி விஷ்ணு இவர் படுத்துட்டு இருக்கவரு. காரணோதகசாயி விஷ்ணு உள்ள ஒவ்வொரு யூனிவர்ஸ்களையும் இருக்கிறவர் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள லக்ஷ்மியோட இன்னொரு மகாவிஷ்ணு இருக்கார். அவர் பேரு கர்ப்போதகசாயி விஷ்ணு. சோ இந்த கர்ப்போதகசாயி விஷ்ணு கர்ப்ப கடல்ல இருப்பாரு. இந்த காரணோதகசாயி விஷ்ணு காரண கடல்ல இருப்பாரு. சோ இது வந்து காஷியல் ஓஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட். இப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுடுதா? இது புரிஞ்சுடுத்துனா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். இப்போ நம்ம வந்துட்டு உலகம்னு பேசணும். இது வந்துட்டு பூமி, மேலுலகம், இது கீழுலகம். சோ பூ உலகம், மேலுலகம் ஹெவன்லி பிளானட்ஸ், இது வந்துட்டு ஹெல்லிஷ் பிளானட்ஸ். சோ இத வந்துட்டு ஒரு 3 பிக்சர்ஸ் நமக்கு கிடைச்சது. அதை ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இதுலயோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எர்த்லி பிளேஸ், ஹெவன்லி பிளேஸ், இது வந்துட்டு ஹெல்லிஷ் பிளேஸ். சோ இது இங்க பாத்தீங்கன்னா மந்தார மேருமலையை இங்க கொடுத்துருக்காங்க. சோ இந்த மேருமலை வந்துட்டு எங்க இந்த இடத்துல வந்தது, இதை எப்படி நம்ம வந்துட்டு இத நம்ம மனசுக்குள்ள நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பிக்சருக்கு போகணும். மவுண்ட் மேரு இங்க பாருங்க. இந்த பிக்சர்ல இப்போ வந்துட்டு பிரம்மாக்கு வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு இந்த இந்த உலகங்களை பத்தியும் அந்த தன்னோட ஃப்ளூட்டோட நாதவழிய சொல்லி தராரு. சோ இது கர்ப்போதக ஓஷன். இது அதுல வந்துட்டு தப்பலோகா, சத்தியலோகா, ஜனலோகா, மகர்லோகா. சோ இதெல்லாம் வந்துட்டு இங்க இன்னும் மேல 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 இருக்கும். இது இப்போ இங்க கீழே அதல, வித்தல, சுத்தல, தலாத்தல, மகாதல, ரசாத்தல, பாதாள, இதெல்லாம் வந்துட்டு ஹெலிஷ் பிளானட்ஸ். சோ இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த உலகங்களுக்கும் நடுவுல ஒரு டம்ளர் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் வந்துட்டு இந்த மேருமலை. இங்க தனியா மவுண்ட் மேருன்னு போட்டிருக்காங்க. அப்ப கீழே பாருங்க எவ்வளவு அளவுக்கு மேரு மலை பெருசுங்கிறத காமிக்கிறதுக்கு கீழே பாருங்க ஹிமாலயா மவுண்டன்ஸ் போட்டு குட்டியா ஒரு ஹிமாலயா மவுண்டன்ஸ் போட்டிருக்காங்க. சோ இது வந்துட்டு இந்த பிளேட் மாதிரி இருக்கிறது வந்துட்டு பாரத வர்ஷா. சோ இது வந்து நரக லோகங்கள். இப்போ வந்துட்டு அத்தல, வித்தல, சுத்தல, தலாத்தலக்கு கீழே நரக லோகங்கள், அந்த ஹெல்லிஷ் பிளானட்ஸ் இருக்கு பித்ருலோகால.
ஓகே. ஸோ இது வந்துட்டு மவுண்ட் மேரு, ஹிமாலயா மவுண்டன்ஸ், பரத வர்ஷா. ஸோ இப்ப வந்துட்டு நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். எப்படி வந்துட்டு மவுண்ட் மேரு வந்துட்டு இந்த உலகங்களுக்கும் நடுவுல இருக்கு இந்த மவுண்ட் மேரு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டிவோட்டீஸ் வந்துட்டு இத வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஹையர் பிளானட்டரி சிஸ்டம்ஸ், மிடில் பிளானட்டரி சிஸ்டம்ஸ், லோவர் பிளானட்டரி சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு, அத்தல, வித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாதாள. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கர்ப்போதக ஓஷன்ல, கர்ப்பக்கடல்ல கர்ப்போதகசாயி விஷ்ணு மகாலட்சுமியோட உட்கார்ந்துருக்காரு. படுத்துன்ருக்காரு. ஸோ இதுல வந்து இங்க வந்து இது வந்து ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் இருக்கிற கர்ப்போதகசாயி விஷ்ணு. ஒவ்வொரு யூனிவர்ஸையும் இவர் தான் காப்பாத்துறாரு. ஸோ இப்போ ம் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஹெவன்லி பிளானட்ஸ். சத்தியலோகம், சத்தியலோகத்துல வந்து பிரம்மா இருக்கிறாரு. தபலோகம், ஜனலோகம், ஜனலோகத்துல 7 சேஜஸ் இருக்காங்க. மகர்லோகம், ஸ்வர்கலோகம், ஸ்வர்கலோகத்தை இந்திரலோகம்னு இன்னொரு பேர் சொல்றாங்க. ஹெவன்லி பிளானட்ஸ். ரெல்ம் ஆஃப் 33 மில்லியன் டெமிகாட்ஸ் அண்ட் டீமன்ஸ் இங்க இருக்காங்களாம். டீமன்ஸும் இருக்காங்களாம். டெமிகாட்ஸும் இருக்காங்களாம். புவர்லோகா, ராட்சசாஸ் அண்ட் கோஸ். புவர்லோகான்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து ராட்சசர்களும், கோஸ்ட்ஸும் இருக்கிற இடமா புவர்லோகம். ஸோ நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் மேலெல்லாம் வந்துட்டு இவங்கலாம் இருக்க மாட்டாங்கன்னு. அப்படி கிடையாது. பித்ருலோகம் கூட அ ஆ இந்த மகர்லோகம், ஜனலோகம் அதுல வந்துட்டு ஆ இருக்கா? இல்ல நம்ம கீழ இருக்கா? நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இது வந்து பாதாள லோகம். இந்த இந்த இதுல வந்து நரகால வந்து பித்ருலோகா இருக்கிறதுன்னு குடுக்குறாங்க. பட் இன்னொரு இடத்துல நான் வேற மாரி படிச்ச ஞாபகம். ஸோ வி வில் கன்ஃபார்ம் வித் மகாராஜ். இப்ப இதுல பார்க்கலாம். ஆ சத்தியலோகா, தபர்லோகா, ஜனலோகா, மகர்லோகா, ஸ்வர்கலோகா, புவர்லோகா, பூர்லோகா, அத்தலாலோகா, வித்தலலோகா, சுத்தலலோகா, தலாத்தலலோகா, மகாத்தலலோகா, ரசாத்தலலோகா, பாதாளலோகா. ஸோ இப்ப இத்தனையும் இந்த மாதிரிக்கு பிரம்மாண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் திஸ் இஸ் த மெயின் பிக்சர். இத பத்தின அண்ட சராசரத்த பத்தி விச் ஹஸ் பீன் கிவன் டு மகாராஜ் டு எடிட் அண்ட் மகாராஜ் எடிட் பண்ணி வந்திருக்கு. இது நம்ம கோயில்ல வந்துட்டு அந்த புக் டேபிளுக்கு பக்கத்துல இருக்கும். இத நீங்க பிக்சர் அங்க போனா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். யூ கேன் பை ஒன் ஆல்சோ. அண்ட் இதுல வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு நமக்கு. ஓகே. ஸோ சாண்டோக்கிய உபநிஷத்துல 5th சாப்டர்ல நமக்கு டு யூ நோ ஹவு த 5th oblation the form of water becomes man அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ இத வந்து திடுக்குன்னு எங்க மாதாஜி சாண்டோக்கிய உபநிஷத் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். பட் த திங் இஸ் தட் நமக்கு இந்த நேத்து கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்க இருக்கு. நமக்குள்ள வந்துட்டு 80, 70க்கு மேல பர்சன்டேஜ் நமக்கு வந்துட்டு வாட்டர் தான் நமக்குள்ள ஹியூமன் பாடியில இருக்கு. ஸோ அதனால நம்ம ஆபுலேஷனா ஆஃபரிங்கா நம்ம வந்துட்டு நம்ம எத பண்ணாலும் அதுல வந்துட்டு வாட்டர் தான் மெயினா இருக்கு. வாட்டர் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் பட் இஸ் மென்ஷன்ட் இன் பர்டிகுலர் பிகாஸ் வாட்டர் மேக்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி. நமக்குள்ள 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு வாட்டர், எர்த், ஃபயர், ஈத்தர், ஏர் அப்படின்னு சொல்லிட்டு 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ மெயினா நமக்குள்ள வந்துட்டு இந்த வாட்டர், எர்த், ஃபயர் இது வந்து கிராஸ் எலமெண்ட்ஸா நமக்குள்ள இருக்கு. சட்டில் எலமெண்ட்ஸா என்ன இருக்குன்னா சென்சஸ், பிராணாஸ், மைண்ட். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் போகுது. நம்ம ஒவ்வொரு பாடி எடுக்கிறப்பவும் இதெல்லாம் நமக்கு நம்ம கூடயே வந்து நமக்கு அடுத்த பாடி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம எப்படி இது வந்துட்டு நம்ம ஆ நம்ம ஹெவனுக்கெல்லாம் சில பேர் போறாங்களே, அந்த புண்ணியமெல்லாம் பண்ணி அது எப்படி போறாங்க? அங்க ஹெவன்லேருந்து எப்படி கீழ வராங்க? ஸோ இதுதான் நம்மளோட நேத்து கொஸ்டின். அதுக்கு வந்துட்டு நாம நெறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் த திங் இஸ் தட் இப்போ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் டைம். These gross and subtle elements, yes, 22. We have little time. These gross and subtle elements accompany the jiva in all his bodies and assist in producing his gross bodies. Carry his previous impressions, carry his karmic reactions. இப்போ இந்த gross and subtle elements இருக்கு இல்லையா? இது வந்து கிராஸ் எலமெண்ட்ஸ் நம்ம 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 உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா? வாட்டர் இருக்கு, நிறைய வாட்டர் தான் இருக்கு. எர்த் இருக்கு, ஃபயர் இருக்கு. இது இந்த எலமெண்ட்ஸ்லாம் நமக்குள்ள இருக்கு. சட்டில் எலமெண்ட்ஸ் நமக்குள்ள வந்துட்டு சென்சஸ், பிராணாஸ், மைண்ட். இந்த பிராணாஸ் தான் நமக்கு ஈத்தர் ஃபார்ம்ல இந்த பிராணாஸ் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே நம்மளோட வருது. ஓகே.
சோ இப்போ நெக்ஸ்ட் இந்த கிராஸ் அண்ட் சட்டில் எலிமெண்ட்ஸ் இருக்கே, அது ஜீவாவோட அக்கம்பெனி பண்ணிட்டே போகுது அவரோட பாடியோட. அசிஸ்ட் இன் ப்ரொடியூசிங் ஹிஸ் கிராஸ் பாடிஸ். இப்ப நம்ம ஒவ்வொரு பாடி எடுக்கிறப்போ நமக்கு நமக்கு வந்துட்டு இது வந்து அசிஸ்ட் பண்ணுது. நமக்கு இந்த எலமெண்ட்ஸ் பிளஸ் இந்த பிராணாஸ், சென்சஸ், மைண்ட், இது மூணும் நமக்கு அசிஸ்ட் பண்ணுது நமக்கு அடுத்த பாடி எடுக்கிறதுக்கு. சோ அது மட்டும் இல்ல, நம்மளோட ப்ரீவியஸ் இம்ப்ரஷன்ஸையும் இத நமக்கு கேரி பண்ணிட்டு போயிட்டு அடுத்த பாடில நமக்கு விட்டுடுது அந்த இம்ப்ரஷன்ஸ. அடுத்தது நம்மளோட கர்மாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதையும் இந்த இந்த கிராஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஷட்டில் எலிமெண்ட்ஸ் அதையும் கேரி பண்ணிட்டு போகுது. சோ 3 விஷயங்கள இது கேரி பண்ணிட்டு போகுது. ஒண்ணு வந்துட்டு ப்ரீவியஸ் இம்ப்ரஷன்ஸ கேரி பண்ணிட்டு போகுது. ஆ கர்மிக் ரியாக்ஷன்ஸ எடுத்துட்டு போகுது. சோ நமக்கு அடுத்த பாடி ஆ எந்த பாடி பண்ற நம்ம எடுக்க போறோமோ அந்த பாடிய வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த மாரி 3 விஷயங்களுக்கு இந்த கிராஸ் எலிமெண்ட்ஸும், ஷட்டில் எலிமெண்ட்ஸும் நமக்குள்ள இருக்கிறது. அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த வரைக்கும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் போலாம். கிராஸ் பாடியில நமக்கு வந்து எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். இது நம்மளோட கிராஸ் பாடியில நமக்குள்ள இருக்கு. சட்டில் பாடியில மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ இருக்கு. சோல், எட்டர்னிட்டி, நாலேஜ், பிளிஸ். ஓகே. இது வந்துட்டு நமக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஓகே. இப்போ நமக்கு இந்த விஷயங்கள கீதா பூஷனால மகாராஜ் சாப்டர் 8ல தா தாரக பிரம்ம யோகாங்கிற அந்த சாப்டர்ல டெக்ஸ்ட் 3ல பேஜ் நம்பர் 331ல குடுத்திருக்காரு. உங்களுக்கு டீடைல்ஸ் வேணா நீங்க இங்க பாத்துக்கலாம். சோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சு நம்ம புரியுற மாரி குடுக்கணுங்கிறதுனால அதெல்லாம் வந்துட்டு சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல நான் இந்த மாதிரி குடுத்திருக்கேன். சோ யூ ஜஸ்ட் see here ஜீவா who follows Vedas in this world. வேதங்கள இந்த ஜீவா ஃபாலோ பண்றாரு. அந்த மாரி ஃபாலோ பண்றாரு. என்னன்னா இதுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் யஜ்யங்கள் இருக்கு. இந்த ஹெவன்லி பிளானட்ஸ்க்கு போறதுக்கு. அந்த மெத்தட், அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்க மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ஜீவா அந்த யஜ்யம் பண்றாரு. ஓகே. அப்போ அதுல என்ன பண்றாருன்னா, யோகட, நெய்யி, அ அ இந்த மாரி இந்த யஜ்யங்கள்ல என்னென்னலாம் குடுப்பாங்க? ஹனி, இந்த மாரி திரவிய சாமான்கள், வாட்டர், முக்கியமா அந்த வாட்டர வந்துட்டு ஒண்ணொண்ணும் சொல்லி சொல்லி ஸ்வாஹா அந்த மாரி சொல்லி ஒண்ணொண்ணையும் நம்ம ஸ்வாஹா அதுல குடுப்பாங்க. சோ இந்த மாரி அந்த யஜ்யத்துல இதெல்லாம் அவர் ஃபெய்த்தோட போடுறாரு. அதுதான் இம்பார்ட்டன்ட் அங்க ஃபெய்த். ஆஃபர்ஸ் யோகா அண்ட் அதர் ஐட்டம்ஸ் வித் ஃபெய்த் இந்த ஜீவா. சோ இந்த ஜீவா என்ன பண்றாரு? வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ அ தேனு, பாலு, தயிரு, நெய்யி, இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ நம்பிக்கையோட இத நான் இந்த யஜ்யத்த பண்ணேன்னா, நான் வந்துட்டு நான் கண்டிப்பா என்ன வந்து நான் சொர்க்கத்துக்கு போவேங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த ஐட்டம்ஸ அவரு அந்த யஜ்ய குண்டத்துல போடுறாரு. இங்க இருக்கிறப்போ, இந்த இந்த வேர்ல்ட்ல இந்த யஜ்யத்த அவர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன ஆகுது? பிகாஸ் தீஸ் ஆஃபரிங்ஸ் ஆர் மேட் ஆஃப் த 5 எலிமெண்ட்ஸ். இந்த ஆஃபரிங்ஸ்ல அவர் போடுற ஐட்டம்ஸ்ல எல்லாம் இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 5 எலிமெண்ட்ஸ்னா திரும்பியும் நம்ம பார்க்கலாம். என்னன்னது? இதோ எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். இந்த 5 ஐட்டம்ஸும் அவரு இந்த நம்ம என்னென்ன சாமான் எடுத்தாலும் அதுல எல்லாம் இந்த ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதோட அவரோட ஃபெய்த்தையும் இம்ப்யூடட் வித் ஃபெய்த். அதோட அவரோட நம்பிக்கையும் அதுல போடுறார். சரியா? சோ இந்த 5 எலிமெண்ட்ஸையும் அந்த நம்பிக்கையும் சேர்த்து பர்ட்டிகுலர்லி அத வந்துட்டு வாட்டரால அந்த 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 அ ஆச்சமணி கிணத்துலருந்து அந்த வாட்டர் எடுத்து அத அந்த சமாச்சாரத்த, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்வாஹா குடுத்து அத அவரு அனுப்புறாரு. அப்போ பிகாஸ் ஆஃப் ஆஃபரிங் வாட்டர் வித் ஃபெய்த், இட் பிகம்ஸ் அன் ஆப்லேஷன் ஆஃப் ஃபெய்த். சோ அதனால அவ்ளோ அவர் மெயினான அந்த வாட்டர ஸ்வாஹா சொல்லி இந்த சமாச்சாரத்தெல்லாம் அனுப்புறப்போ, என்ன ஆகுதுன்னா, அந்த யஜ்ய கூட்டத்துல தான் போடுறாரு. ஆனா அதெல்லாம் திஸ் என்வலப்ஸ் த ஜீவா அண்ட் கோஸ் வித் ஹிம். சோ அப்ப வந்துட்டு ஆ இந்த ஜீவா வந்துட்டு ஆ அத வந்துட்டு என்வலப் மாரி அவர் பண்ண அந்த யஜ்யத்துல போட்ட சமாச்சாரங்கள்லாம் அந்த நம்பிக்கையோட அவர் பண்ணதுனால, அவர அது மூடிக்குது. இவர் போட்டதெல்லாம் இவர வந்துட்டு நல்ல புண்ணியமா வந்து இவர சூழ்ந்துக்குது. என்வலப்னா அவர சுத்திக்குது. ஓகேயா? சோ இப்ப இவர் போட்டதெல்லாம் ஒண்ணுமே வேஸ்ட் ஆவல. அதாவது அந்தந்த 5 எலிமெண்ட்ஸா மாறிட்டு அது வந்துட்டு அப்படியே அவர வந்து சுத்திக்கிச்சு. அவ அவ அந்த ஜீவா உயிர் விடுற சமயத்துல நெக்ஸ்ட் போலாம் நாம. அப்ப உங்களுக்கு தெரியும். When the person dies, the devatas presiding over the senses,
offer the oblations of faith to the fire called heaven, means they lead the jiva to heaven. ஸோ அப்ப அந்த அந்த பர்சன் வந்துட்டு இறக்குறப்போ இந்த தேவதாஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த சென்சஸ்ல இருக்காங்க. அவரோட சென்சஸ்ல அந்த நமக்கு என்ன நம்ம நமக்கு என்னென்ன இருக்குன்னா, இப்ப பாருங்க, இங்க பாருங்க. ஐஸ் இருக்கு. ஒர்க்கிங் சென்சஸ் சைட். பிரிசைடிங் டெய்டி சூரிய தேவதா. ஸோ இயர்ஸ் இருக்கு. நமக்கு ஹியரிங் ஒர்க்கிங் சென்ஸ் பிக் தேவதா. ஸோ நோஸ் இருக்கு, ஸ்மெல்லிங் அஸ்வினி குமாராஸ். நமக்கு பிரிசைடிங் டெய்டி இவங்கெல்லாம். டங் இருக்கு, டேஸ்டிங் வருண தேவதா. ஸ்கின் டச்சிங் வாயு தேவதா. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் நம்மளோட எல்லா சென்சஸ் ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரிசைடிங் டெய்டிஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த டெய்டிஸ் மட்டும் நமக்கு பிளஸிங் கொடுக்கலன்னா நம்ம கண்ணு வேலை பண்ணாது, காது வேலை பண்ணாது, மூக்கு வேலை பண்ணாது, கண்ணு வேலை பண்ணாது, நம்ம டங்கு வேலை பண்ணாது, ஸ்கின்னும் வேலை பண்ணாது. ஸோ இந்த டெய்டிஸோட அனுகிரகத்தினால தான் நமக்கு இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த டெய்டிஸ் வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கொடுத்ததெல்லாம் எடுத்து அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. இங்க இவர் யஜ்யத்துல கொடுக்கறத அந்த டெய்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால அவர் என்ன இந்த டெய்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவர் இறக்குற நேரத்துல அவரோட சென்சஸ் வழி அந்த சென்சஸ் எல்லாம் நம்ம இங்க அவரோட உடம்ப வந்துட்டு தகனம் பண்றப்போ இல்ல எதனா ஆவறப்போ அந்த அந்த சென்சஸ்ல இருக்கிற அந்த டெய்டிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்துட்டு நம்பிக்கையோட அதெல்லாம் கொடுத்தார் இல்லையா, அந்த 5 எலமெண்ட்ஸ அத வந்துட்டு ஹெவனுங்கிற அந்த ஃபயர்ல அத வந்துட்டு அந்த ஆஃபரிங்க குடுப்பாங்க. ஹெவன்னா இப்போ ஹெவனையே வந்துட்டு ஒரு யக்ஞ குண்டமாக்கிடுறாங்க. ஸோ அந்த ஃபயர், அந்த ஹெவன்ங்கிற ஃபயர்ல அவங்க இந்த இந்த ஜீவா அப்படின்னா என்னன்னா மீன்ஸ் தே லீட் த ஜீவா டு ஹெவன். ஸோ இவ இந்த ஜீவா பண்ண எல்லா ஆஃபரிங்ஸையும் அவங்க ஹெவனுக்கு அதை வந்துட்டு தாரவாத்து கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் அந்த ஜீவா பண்ணது எல்லாத்தையும் அவனோட சேர்த்து என்வலப் அவனை அப்படியே அதுல சுத்தி எடுத்துட்டு அப்படியே போயிட்டு ஹெவனுக்கு விட்டுறாங்க. இந்த ப்ரிசைடிங் டெய்டிஸ் தான் அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், தோஸ் ஆஃபரிங்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எ ஹெவன்லி பாடி. இப்ப இவரை எடுத்து அந்த என்வலப் பண்ணி அனுப்பிச்சாங்க இல்லையா, இவன் பண்ண அந்த யஜ்ஞத்துல போட்ட சாமானெல்லாம் அதெல்லாம் என்வலப் இல்லையா, இவனை சுத்திக்கிட்டு போச்சு இல்லையா, அப்ப அந்த ஆஃபரிங் வந்துட்டு இவனுக்கு ஒரு ஹெவன்லி பாடிய கொடுக்குது. அந்த பாடிஸ்க்கு பேர் என்னன்னா சோமராஜா. சோமராஜாங்கிறது வந்துட்டு கிங் ஆஃப் த மூன். ஆனா அந்த சோமராஜா ஓட அந்த பாடிஸ், அந்த சோமராஜாங்கிற அந்த கிங் ஆஃப் த மூனோட பேரு அந்த சோமராஜா. அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஹெவன்லி பாடி கிடைக்குது அவரோட அனுகிரகத்தினால. So in that body, the jiva enjoys the results of his actions. அப்போ என்ன ஆகுது, ஜீவா வந்துட்டு என்ஜாய் பண்ணுது. இப்போ இவர் இங்க புண்ணியம் எல்லாம் பண்ணி அந்த சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்காரு, அதெல்லாம் அப்ப அவருங்க இந்த பாடியில போயிட்டு என்ஜாய் பண்றாரு. அதனாலதான் இந்த பாடி அங்கேக்குதான் அது வந்துட்டு செல்லுபடி ஆகும். அது இங்கே நம்ம பாடி கிடையாது, அது வேற பாடி. ஸோ அந்த பாடிக்கு தான் அங்க முதுமை கிடையாதுன்னு சொன்னோம், பிணி கிடையாதுன்னு சொன்னோம். ஸோ இதுக்கு பேரு வந்துட்டு சோமராஜாங்கிற ராஜா, அந்த மூனோட ராஜா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாடியை இவங்களுக்கு ஹெவன்லி பாடியை கொடுக்குறாரு. அந்த பாடியில இந்த ஜீவா என்ஜாய் பண்ணிக்கலாம் அங்க இருக்கிற வரைக்கும். இப்ப நெக்ஸ்ட், at the end of his enjoyment, the offerings along with the jiva are offered by the devatas into the fire of Parjanya, god of rain, and becomes rain. So அவர் என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா, அப்ப என்ன பண்றாரு, the end of enjoyment முடிஞ்சது. அவரோட ஆஃபரிங்ஸ் என்ஜாய் பண்ற அந்த ஆஃபரிங்ஸ் அவர் வச்சுக்கிட்டு போனார் இல்லையா, அதோட என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் அனுபவிச்சுட்டார். அது எண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஜீவாவை என்ன பண்ணுவாங்கன்னா, அதே தேவதாஸ், அந்த பிரிசைடிங் தேவதாஸ் அவரோட சென்சஸ் இங்க இருந்தப்போ அவரோட இருந்தாங்களே, அந்த பிரிசைடிங் தேவதாஸ் அவரோட புண்ணியத்தோட அங்க மேல போனாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை பார்ஜன்யா, காட் ஆஃப் ரெயின், ரெயின் காடுக்கு அந்த இவர் அந்த ஃபயர்ல இவரை போட்டுடுவாங்க இந்த தேவதாஸ். அதாவது அந்த ஃபயருக்கு இப்போ அவரை ஆஃபர் பண்ணிடுறாங்க. முதல்ல வந்துட்டு ஹெவன்ங்கிற ஃபயருக்கு ஆஃபர் பண்ணாங்க. ரெண்டாவது ரெயின்ங்கிற ஒரு காடுக்கு அந்த ஃபயர்ல ஆஃபர் பண்ணிடுறாங்க. அப்ப அவர் ரெயினா மாறிடுறார். மாறிட்டு கீழே வரார். That rain along with the jiva is offered by the devatas into the fire called earth. அப்புறம் ரெயினா கீழே வந்த வாட்டிக்கு அந்த ஜீவாவை என்ன பண்றாங்கன்னா,
தேவதாஸ் அதே பிரிசைடிங் அவரோடயே இருக்கிறாங்க இந்த தேவதாஸ். அவங்க என்ன பண்றாங்க, திரும்பி இந்த ஜீவாவை தூக்கி அர்த் பூமி தேவிக்கு பூமி மாதாக்கு அந்த ஃபயர்ல இவரை ஆஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ட் பிகம்ஸ் ஃபுட் சச் அஸ் ரைஸ். அப்ப இவர் வந்துட்டு பூமியில வந்து அந்த ரெயின் இறங்குனது, அது வந்து கிராப்ஸா மாறி ரைஸா மாறிடுறார். நெக்ஸ்ட், the rice offerings along with the jiva are offered into the fire called man and then become semen. So இப்ப வந்துட்டு இந்த ரைஸ் வந்துட்டு இப்ப ஆஃபரிங்கா இந்த ஜீவா இந்த ஜீவாவோட இந்த ரைஸ் ஆஃபரிங்ல அந்த ஜீவா இருக்கு. அந்த ரைஸ் இப்போ ஒரு 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 ஹியூமனுக்குள்ள போயிடுச்சு. ஓகே, சோ இப்போ அந்த ரைஸ் ஆஃபரிங்குள்ள அந்த ஜீவா இருக்கு. அவங்க மேல இருந்து கொண்டு வந்த ஜீவா அந்த ரைஸ்ல இருக்கு. அந்த ரைஸ் ஆஃபரிங் வந்துட்டு இப்போ அந்த ஜீவாவோட அந்த மேனோட அந்த அந்த ஸ்டமக்கு இவங்க அந்த ஃபயருக்கு ஆஃபர் பண்றாங்க. நம்ம பாடியில வந்துட்டு நமக்கு ஸ்டமக்ல ஒரு ஃபயர் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செரிக்க வைக்குது. சோ அந்த ஃபயர்ல இவங்க அதை ஆஃபர் பண்ணிடுறாங்க இந்த தேவதாஸ். அதுக்கப்புறம் ஆஃபர் பண்றப்போ இந்த ஜீவா என்ன ஆகுதுன்னா அங்க சீமனா மாறிடுது, விந்துவா மாறிடுது அந்த மேன்குள்ள போய். அதுக்கப்புறம் இந்த சீமன் அலாங் வித் ஜீவா இஸ் ஆஃபர்ட் இன்டு த ஃபயர் கால்ட் உமன். சோ அதுக்கப்புறம் இந்த அந்த விந்துக்குள்ள அந்த ஜீவா இருக்கு இல்லையா, அத வந்துட்டு இப்போ உமன் கிட்ட இருக்கிற ஒரு ஃபயர்ல இந்த விந்து இந்த ஜீவா இருக்கிற இந்த விந்துவா அடுத்த ஃபயர் அந்த உமன்ங்கிற ஃபயருக்குள்ள ஆஃபர் பண்ணிடுறாங்க. அண்ட் பிகம்ஸ் அந்த தேவதாஸ் அண்ட் பிகம்ஸ் அன் எம்ப்ரியோ. இப்ப வந்துட்டு உமனோட வயிற்றுல வந்துட்டு இந்த ஜீவாவோட இருக்கிற விந்து எம்ப்ரியோவா கருவா ஆயிடுது. அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு எ மேன். அதுக்கப்புறம் அது வந்துட்டு உள்ள வந்து கருவாயி உருவாயி அதுக்கப்புறம் ஒரு குழந்தையா வந்து வெளில வந்து பிறக்குது. Thus, the jiva assumes a gross body by the combination of the subtle and gross elements. So, இப்போ ஜீவா இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு போயிடலாம். ஸோ ஜீவா எப்படி இது வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தது? ஸோ கிராஸ் எலமெண்ட்ஸ் சட்டில் எலமெண்ட்ஸ் இது ரெண்டும் நமக்குள்ள இருக்குல்ல, வாட்டர் எர்த் ஃபயரு சென்சஸ் பிராணாஸ் மைண்டு இதெல்லாம் சேர்ந்து அவரை வந்துட்டு இன்னொரு பாடிக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ பை தி காம்பினேஷன் ஆஃப் த சட்டில் அண்ட் கிராஸ் எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை பாடி வேணா மாறலாம். ஸோ இதுதான் இதோட ரகசியம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு புக்ல போயிட்டு படிக்கிறப்போ கொஞ்சம் 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 காம்ப்ளிகேட்டடா தெரியலாம். பட் நீங்க பொறுமையா படிச்சீங்கன்னா இதை வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிக்சர் இந்த ஸ்லைட்ஸும் உங்களோட இருக்கும். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு கோ த்ரூ த புக் அண்ட் through this slide PPT work, and it will be very much helpful for you to learn this. எப்படி வந்துட்டு இந்த ஜீவா வந்துட்டு இங்க இருந்து ஹெவனுக்கு போறான், ஹெவன்ல இருந்து மழை துளியா கீழே வந்தான். ஸோ எப்படி வந்துட்டு திரும்பியும் அந்த ஜீவா வந்துட்டு திரும்பியும் ஒரு சீமனுக்குள்ள போய் அந்த விந்துக்குள்ள போய் அந்த ஜீவா அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட கருவுக்குள்ள போய் அதுக்கப்புறம் எப்படி வெளியில குழந்தையா வெளில வருதுங்கிற அளவுக்கு மகாராஜ் வந்துட்டு அவ்வளவு அழகா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ், ஒர்க்கிங் சென்சஸ், ப்ரிசைடிங் டெய்டிஸ் இவங்க தான் இவ்வளவு வேலையும் பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த ப்ரிசைடிங் டெய்டிஸ் எப்பயுமே இவங்க நம்மளோடயே இருக்காங்க. நம்மளோட சைட், ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங்கு இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ப்ரிசைடிங் டெய்டிஸ் தான் இதெல்லாம் நம்மளோடயே இருந்து இந்த வேலையெல்லாம் நம்ம அடுத்த பாடி போற வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த டெய்டிஸ் வந்துட்டு நமக்கு என்ன ப்ரிசைடிங் டெய்டிஸ் இந்த கர்மாஸை தூக்கிட்டு போறது, நம்ம எலிமெண்ட்ஸ் அதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் அதுவும் நமக்கு அடுத்த லைஃப் டைமுக்கு போயிடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு ஸ்லைட்ஸ் இருக்கு. ஹியூமன்ஸும் தேவதாஸ்க்கும் நம்ம சின்ன சின்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஹியூமன்ஸ்க்கு ஷார்ட் லைஃப்ஸ். இப்போ உங்களுக்கு இது எல்லாமே டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு சொர்க்கலோகம் போறோம். இப்போ வந்துட்டு பூலோகம் இந்த சாப்டரோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது சொர்க்கலோகம் போறோம். அதனால நமக்கு இந்த டிஃபரன்சஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த சாப்டர் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஷார்ட் லைஃப்ஸ் ஹியூமன்ஸ், தேவதாஸ் லாங் லைஃப்ஸ். ஏன்னா அவங்களுக்கு நெக்டரை அவங்க குடிக்கிறாங்க. பை டூயிங் எக்ஸலன்ட் பயஸ் ஆக்ட்ஸ் ஹியூமன்ஸ் அட்டைன் ஸ்வர்கா. எக்ஸலண்டா நம்ம பயஸ் ஆக்ட்ஸ் பண்ணாதான் நம்ம சொர்க்கலோகத்தில அடைய முடியும். ஆனா தேவதாஸ் அங்க சர்வசாதாரணமா அங்க
ஸ்வர்க்கத்திலேயே வாழ்றாங்க. ஹியூமன்ஸ் அட்டைன் கிரேட் வெல்த் பை கான்ஸ்டன்ட் வர்ஷிப். நம்ம வந்துட்டு நமக்கு வெல்த் எல்லாம் வேணும்னா நம்ம கான்ஸ்டன்ட்டா வர்ஷிப் பண்ணோம். அதுக்கு நெறைய வேலையெல்லாம் இருக்கு. ஆனா இங்க யஜ்ஞம்லாம் பண்ணணும். ஆனா தேவதாஸ் கிவ் வெல்த். அவங்க இன்னொருத்தருக்கு பெனடிக்ஷனாவோ, வரப்பிரசாதமாவோ அவங்க வந்துட்டு மிச்சவங்களுக்கு செல்வம் குடுக்குற நிலைமையில அவங்க இருக்காங்க. ஆனா அது வந்து மெட்டீரியல் திங்ஸ். டு தோஸ் ஹூ வர்ஷிப் தெம். யாரெல்லாம் அவங்கள வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன வேணா குடுக்கலாம். ஆனா மெட்டீரியல் திங்ஸ் தான் குடுக்க முடியும். ஹியூமன்ஸ் ஆர் டிபெண்டன்ட். தேவதாஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் டு என் எக்ஸ்டென்ட். ஆமா. நம்ம படிச்சோம் இன்னைக்கு. தேவதாஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். ஒரு ஒரு மெட்டீரியல் திங்ஸ டீல் பண்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் கிடையாது. பட் ஹியூமன்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே டிபெண்டன்ட்டா தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்திரன நம்பி இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதங்கள் சொல்லுது. அதனால தான் கிருஷ்ணர் சொல்றாரு, "நீங்க இந்திரன நம்பாதீங்க. என்ன நம்புங்க. எனக்கு வந்துட்டு உங்களோட ஆஃபரிங்ஸ குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டார் டிவோட்டீஸ்க்கு. ஸோ ஹியூமன்ஸ் ஹேஸ் டு ஃபாலோ ரூல்ஸ். நம்ம எல்லா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். தேவதாஸ்க்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த 4 ரூல்ஸ் அவங்க அங்க மீறினாங்கன்னா, அதுக்கோசரம் அவங்களுக்கு எந்த பனிஷ்மென்ட்டோ இல்ல அ அதனால கர்மா ரியாக்ஷனோ ஒண்ணுமே கிடையாது அங்க. சப்ஜெக்ட் டு கர்மா ஃபார் தியர் ஆக்டிவிட்டீஸ். இப்ப நமக்கு இங்கே வந்துட்டு கர்மா. நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் கர்மா. நாட் சப்ஜெக்ட் டு கர்மா ஃபார் தியர் ஆக்டிவிட்டீஸ் இன் ஹெவன். பட் த ப்ரீவியஸ் கர்மாஸ் பிரிங்கிங் தெம் டவுன் ஆஃப்டர். இந்த இடத்துல இந்த பாயிண்ட். அங்க வந்துட்டு ஸ்வர்காத்துல வந்துட்டு அவங்க க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்களோ அதுக்கு கர்மா கிடையாது. ஆனா ப்ரீவியஸ் கர்மாஸ் அவங்கள மேல கூட்டின்னு போச்சுல்ல. அந்த கர்மா முடிஞ்சது திரும்பி அவங்க கீழ இறங்கி வந்துடுறாங்க. சோ அது கர்மா தானே. சோ ப்ரீவியஸ் கர்மாஸ் பிரிங்கிங் தெம் டவுன் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஆனா அங்க இருக்கிறப்போ அவங்க பண்றாங்களே ஆக்டிவிட்டீஸ். அத சோமபானம் குடிக்கிறாங்களோ, இல்ல அவங்க அவங்க வந்துட்டு இன்னும் வந்து அங்க இந்த மதுக்கடல் எல்லாம் கூட இருக்கு. லிக்விட் அந்த அந்த ஓஷன் வந்துட்டு லிக்கர் ஓஷன் இருக்கு அங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு என்ன அங்க பண்ற அந்த ஆக்டிவிட்டீஸ் வில் நாட் பிரிங் தம் கர்மா. ஸோ இந்த ஆல் திஸ் பாயிண்ட்ஸ் ஆல்சோ ஓவர். இன்னும் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் பேஜ்ல ஹியூமன் குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி தேவதாஸ் குவாலிட்டிஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்குங்கிறத இப்போ பார்த்தோம். இப்போது பிரம்மாவோட 1 டேயை பற்றி பார்க்கலாம். பிரம்மாவோட 1 டேயில் 1000 யுகா சர்க்கிள்ஸு இருக்குது. அதே மாதிரி பிரம்மாவோட 1 நைட்டுக்கும் 1000 யுகா சர்க்கிள்ஸு அவரோட லைஃப் டைம். இப்போது 1 யுகா சர்க்கிளுக்கு நமக்கு 4 யுகாஸ் இருக்குது. சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஸோ 1000 யுகா சர்க்கிள்ஸ் ஃபார் அ டே ஆஃப் பிரம்மா நமக்கு வந்துட்டு 1000 மல்டிப்ளைட் பை 4 போட்டோம்னா 4000 யுகாஸ் வருது. அதே மாதிரி 1000 யுகா சர்க்கிள்ஸ் ஃபார் அ நைட் ஆஃப் பிரம்மா. நைட் ஆஃப் பிரம்மாக்கும் 4000 யுகாஸ் வருது. ஸோ அப்போ டோட்டல் பிரம்மாவோட 1 டே அண்ட் 1 நைட்டுக்கு 8000 யுகாஸ். இதுதான் அவருடைய டைம் பீரியட். ஒரு நாளோட டைம் பீரியட் அவனோட ஆயுசு. ஒவ்வொரு இதே மாதிரி 100 இயர்ஸு அவர் பிரம்மா இருக்கிறார். ஸோ 1 டேக்கு அவரோட டைம் பீரியட் வந்துட்டு 8000 யுகாஸ். இதை வந்துட்டு மல்டிப்ளைட் பை 100 இயர்ஸ்க்கு போட்டோம்னா தட் இஸ் 360 டேஸ் மல்டிப்ளைட் பை 12 மந்த்ஸு அப்படி போட்டுக்கணும் நம்ம. இதுதான் வந்துட்டு பிரம்மாவோட ஏஜ் பீரியட். ஓகே, இப்போ வந்துட்டு இந்திரா நம்ம தேவதாஸ் பற்றி படிக்கிறதுனால இப்போ இந்திராவை பற்றி பார்க்கலாம். இந்திரா வந்துட்டு ரூல்ஸ் 3 பிளானட்டரி சிஸ்டம்ஸ் ஃபார் 71 யுகா சர்க்கிள்ஸ். 71 யுகா சர்க்கிள்ஸ்னால் நமக்கு 4 மல்டிப்ளைட் பை 4 போட்டுட்டோம்னா 4 யுகாஸ் இல்லையா ஒரு யுகா சர்க்கிளுக்கு. ஸோ 284 யுகாஸ் வருது. ஸோ 1 தேவதா இயர் வந்து 360 ஹியூமன் இயர்ஸு. 1 டே ஆஃப் தேவதா வந்துட்டு 360 டேஸ் ஆர் 1 இயர் ஆஃப் ஹியூமன். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கால்குலேஷன். நமக்கு வந்துட்டு 360 டேஸ் 1 இயர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 1 டே. ஸோ இதுதான் இந்திராவோட ரூலிங் டைம் வந்துட்டு 284 யுகாஸ். இதான் வந்துட்டு அவருடைய 3 பிளானட்டரி சிஸ்டமை அவர் ஆட்சி செய்கிற காலம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஹியூமன்ஸாக நாம் இருக்கிறோம். நம்மளோட ஆயுசு காலம் இவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப என்ன போய் நீங்கள் புகழ்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுத் இண்டியன் கிங்கு நாரதர்கிட்ட கேட்குறாரு. ஸோ இதுக்கு தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் நம்ம இந்த பௌமா பூமி எர்த்து அதில் நடந்த இந்த பாஸ்ட் டைமை நம்ம முடிச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வர்கா அதுக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2nd சாப்டருக்கு.
ஸோ அதுக்கு முன்னால் நம்ம நாளைக்கு இதோட இந்த ஃபஸ்ட்டு சாப்டரோட கம்ப்ளீட் ஓவர் வியூ பார்த்துடலாம். அது முடிச்சிட்டோம்னா நம்ம ஸ்வர்காவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஐ திங்க் வி ஹவ் ஃபினிஷ் த almost all the points. Okay, Hare Krishna dear devotees, we will meet tomorrow. Hare Krishna. Vancha kalpadarupyasya kripa sindupya eva cha patitanam pavanepyo vaishnavepyo namo namah. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shiva Shadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare.